ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த உடல் என்னும் உருவ மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த முழு உடலுக்கும் நானே எஜமானனாக இருக்கிறேன். இந்த உடலில் நான் ராஜாவாக வீற்றிருக்கிறேன். இந்த உடலின் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் நானே பொறுப்பாளி. நான் இந்த ரதம் எனக்கூடிய உடலை இயக்கக்கூடிய ரதி ஆவேன். இந்த ரதத்தை எப்படி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று மெதுவாக நான் பார்க்கிறேன். இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அதுவே எனக்கு பதில் அளிக்கிறது. நான் இவ்வுடலின் உறுப்புகளை லேசாக தளர்வாக ஆக்கிவிட்டு என் மனதை ஒருமுகப்படுத்தி பரம தந்தையின் பரம சக்தி நிறைந்த ஒளி கதிர்களுக்குள் எனது எண்ணங்களை செலுத்துகிறேன். இன்று முழு நாளும் நான் இந்த ஒரு உணர்வை கொண்டு வருகிறேன். எனக்கு கிடைத்திருப்பவர் யார்? என்னுடன் இருப்பவர் யார்? நான் அவருக்கு ஒரு காலத்தில் உறுதிமொழி அளித்திருக்கிறேன். அதாவது அந்த பரம தந்தையுடனே முழு நாளும் இருப்பேன். அவருடனே சாப்பிடுவேன், அவருடனே உறங்குவேன், அவருடனே அனைத்து காரியங்களையும் செய்வேன் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறேன். அவர் இன்று என் நேரில் வந்து அந்த உறுதிமொழியை ஞாபகப்படுத்துகிறார். எப்பொழுது இந்த உலகத்தில் எனக்காக அந்த சர்வ சக்தி வாய்ந்தவன் நேரில் வருகிறாரோ அப்பொழுது நான் எனது அனைத்து காரியங்களையும் அவருடன் சேர்ந்தே செய்வேன் என்று மீண்டும் மீண்டும் எனக்குள் நான் கொடுத்த உறுதிமொழியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எப்பொழுது அவர் இந்த உலகத்தில் எனக்காக என்னுடைய காரியங்களை என்னுடன் சேர்ந்து செய்ய வந்துவிட்டாரோ பிறகு எனக்கு எதை பற்றி கவலை?
நான் மிக லேசாக அனைத்து காரியங்களையும் செய்கிறேன். டபுள் லைட் நிலையின் மூலமாக நான் ஆத்மா பிரகாசமான ஒளியாக இருந்து மற்றும் எனது வேலையின் வலுவை, பொறுப்பின் சுமையை எனது அன்பான தந்தையிடம் ஒப்படைத்து அவருடன் சேர்ந்து காரியங்களை செய்யப் போகிறேன். அதிகாலை எழுந்ததிலிருந்தே அவர் என்னுடன் ஒவ்வொரு காரியத்திலும் உடன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன், சக்தி வாய்ந்த நிலையுடன் அந்த காரியங்களை சரிவரமாக முடிக்கிறேன். வரமளிக்கக்கூடிய அந்த பரம தந்தை என்னுடன் இருக்கும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றியே வெற்றிதான். ஆதலால் நான் சாப்பிடும் பொழுதும் அவரை நினைத்து கொண்டே ஒவ்வொரு பருக்கையிலும் அவரின் எண்ணங்களானது ஊறிப்போயிருக்கிறது. அந்த உணவை நான் உட்கொள்ளும் பொழுதும் இந்த உடலுக்குள் அந்த சர்வசக்திவானின் சக்திகள் நிரம்பிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர் வருவாரா? அவர் எப்படியாவது இந்த உலகத்தில் எனக்காக, இந்த துக்கம் நிறைந்த உலகத்தில் வந்து என்னை சுகமயமாக ஆக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இன்று அவர் எனக்காக வந்துவிட்டார். அவரின் துணையை, அவரின் அன்பை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் துணையானது சுயநலமற்ற ஒரு உண்மையான அன்பின் துணையாகும், எதிர்பார்ப்பற்ற துணையாகும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தே நம்முடன் பழகுகிறார்கள். உடன் பிறந்த சகோதரர்களானாலும், தாய் தந்தையரானாலும், உற்றார் உறவினர்களானாலும், நண்பர்களானாலும் எதையோ எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எனது தந்தை எதையும் எதிர்பார்க்காதவர். என்னுடன் இருந்து கொண்டே இருப்பார். பிறர் மாதிரி, ஒரு நாள் ஒரு மாதிரி மாறிக்கொண்டிருப்பவர் அல்ல. அவரின் துணையின் மூலம் எனக்குள் ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை நான் அனுபவம் செய்கிறேன். எந்த ஒருவருக்காக உலகமே தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஒருவர் இன்று என்னுடன், எனக்காக, எனது காரியங்களை செய்வதற்காக வந்துவிட்டார். இந்த துணை மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது.
நான் அவரின் துணையின் மூலமாக சக்தி வாய்ந்த நிலையை அனுபவம் செய்கிறேன். சில நேரங்களில் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகும் பொழுது அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். பிறகு அந்த காரியங்கள் நன்றாக முடிந்து விடுவதையும் அனுபவம் செய்கிறேன். அதனால் இன்று நான் அவருடன் வாழ்வதை அவரின் வரதானங்களினால் நிரம்பி இருப்பதை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். பல ஜென்மங்களாக இதைத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். இன்று அவர் என்னை தேடி எனக்காக வந்துவிட்டார். அவரைப் போலவே என்னையும் மாற்றுவதற்காக அவர் என்னுடன் பயணிக்கிறார். நான் வீட்டிலிருந்து வேலை நிலையத்திற்கு செல்லும் பொழுதும் அவர் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பஸ்ஸிலோ அல்லது வண்டியிலோ எனது துணையாக இருந்து என் பக்கத்தில் அமர்ந்து என்னை பாதுகாத்து வருகிறார். அவரின் கை என்ற துணை, அவரின் ஸ்ரீமத் என்ற துணை என்னுடன் சதா காலமும் இருக்கிறது. இந்த துணையின் மூலமாக என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அந்த மகான் தன்மை, உயர்ந்த தன்மை வெளிப்படுகிறது. ஆம், இவருக்குள் ஏதோ சக்தி இருக்கிறது என்று உலகமே என்னை பார்த்து வியந்து பார்க்கிறார்கள். நான் எனக்குள் என்னுடன் இறைவன் இருக்கிறார் என்ற பெருமிதத்துடன் அனைத்து காரியங்களையும் செவ்வனே செய்து முடிக்கிறேன். மாலை பொழுதிலும் தேநீர் அல்லது காஃபி அருந்தும் பொழுதும் அவர் என்னுடன் சேர்ந்தே அருந்துகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அவர் என்னுடன் இருப்பதால் நான் மிக ஆனந்தமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கிறேன். என்னை இப்பொழுது எனக்கே மிகவும் பிடிக்கிறது. இன்று முழு நாளும் அனைவருக்காகவும் நல்லெண்ணங்களே என்னால் யோசிக்க முடிகிறது. எப்படி உலகத்தில் மனிதர்கள் இறைவனை நோக்கி நல்ல புத்தியை வேண்டுகிறார்களோ அதை இறைவனும் அனைவருக்கும் கொடுக்கிறார். அதுபோல் நான் என்னுடன் இப்பொழுது இறைவன் இருப்பதால் அனைவருக்கும் என் மூலமாக நல்லெண்ணங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இன்று முழு நாளும் அவருடன் சேர்ந்து பல காரியங்களை செய்ததால் என் மனம் நிறைவாக இருப்பதை நான் உணர்கிறேன். இன்று முழு நாளின் அனுபவத்தை ஒரு காகிதத்தில் இறைவனுக்கு, என் துணைவனுக்கு கடிதமாக எழுதுகிறேன். எத்தனையோ நாட்கள் நான் தனியாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு கிடைத்திருப்பவர் யார், என்னுடன் இருப்பவர் யார் என்று மீண்டும் மீண்டும் எனக்குள் நினைக்க குஷியானது அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இறைவனிடம் நன்றி சொல்லும் பொழுது என் மனம்
அமைதியாக இருக்கிறது மற்றும் அவர் என்னை பார்த்து, குழந்தாய், நான் இன்று மட்டுமல்ல நாளையும் உன்னுடன் இருப்பதற்கு மற்ற அனைத்து காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு உன்னுடன் இருப்பேன். ஓம் சாந்தி.